ஹல்லேலூயா. யாவரும் எழும்பி நின்று ஆராதனை கடந்து செல்வோம். வார்த்தை இந்த விதமாய் சொல்கிறது. ஆதியாகமம் 17 உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று இந்த நாளிலே அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. உங்கள் பலன்களை பெருக பண்ணுவார் கர்த்தர். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுக்கு பலவீனமான நாட்களிலே தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுவாராக. நொறுங்குண்டு வந்திருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை தேவன் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம்.
மாறி போய்விடும். அப்படிதானே? அல்லேலூயா. அடுத்த பாடல் 388வது பாடல். பாடல் புத்தகத்திலே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடப்பும். சங்கீத பகுதி வாசிப்போம். சகோதரி இந்துஜா அவர்கள் வந்து சங்கீத பகுதி நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். மாறி மாறி வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 15. இந்த சங்கீத பகுதி வந்து தாவீதின் சங்கீதம்னு இது கொடுத்துருக்கு. பட் ஆனால் இதில் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது
பரலோகத்துக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தை வந்து குறிக்கிறது. இதை வந்து 3 பகுதிகளாக நம்ம வந்து பார்க்கலாம். முதல் வசனத்தை வந்து நித்திய மார்க்கமாகவும், 2, 3, 4 வசனங்கள் வந்து சத்திய மார்க்கமாகவும், 5வது வசனத்தை வந்து உத்தம மார்க்கமாகவும் 3 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் வசனத்தில் வந்து தாவீது வந்து ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்காரு. எப்படின்னா, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு மனுஷங்களாகிய நம்மளை பார்த்து தாவீது வந்து கேட்குறாரு. யாரெல்லாம் வந்து இந்த நித்திய மார்க்கத்தில் வந்து பிரவேசிக்க முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்படுறோமோ அவங்க தான் வந்து இந்த நித்திய மார்க்கத்தில் வந்து பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, அது ஒரு நீதியும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. 2, 3, 4 வசனங்கள் வந்து சத்திய மார்க்கமாக பார்க்கப்படுகிறது. அப்போ 2வது வசனம் என்னன்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம சபையை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜபாங்கள் சத்தியனங்கள் தான் சபையை வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சபையில் வந்து பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. புதுசாக வந்தவங்க, பழையவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யாரையும் வேறுபாடுபடுத்தி பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து உத்தமனாய் நடந்துக்கிறாங்க. இப்போ உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதோட கூட 3வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்போ வந்து நாம் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து மற்றவங்களை பற்றி புரணி பேசக்கூடாது, மற்றவங்க பற்றி பொய்யான பேச்சை வந்து பேசக்கூடாது. அப்படிலாம் இருக்கிறப்ப தான் வந்து நாம் வந்து பரலோகத்துக்கு போக முடியும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை வந்து நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு. 4வது வசனம், ஆகாதவன்னா யார்? ஆகாதவன்னா கர்த்தரை யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ அவங்க தான் வந்து ஆகாதவன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தருக்கு பயந்தவர்களை வந்து தாவீது வந்து கனம் பண்ணுகிறாரு. கடைசி வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல். எல்லாருமே நம்ம பணத்தை வந்து வட்டிக்கு கொடுக்க தான் செய்வோம், பட் ஆனால் அநியாயமான வட்டிக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இந்த பரலோகத்து ராஜ்யத்தில் வந்து இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அருமையான சகோதரிக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வார்த்தைகளுக்காக, சங்கீதத்துக்காய் உணர்வுபூர்வமான ஒரு சங்கீதம். யாரும் வட்டி கொடுக்குற மாதிரி தெரியல, அனைவரும் வாங்குறதுல தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளே கடன் வாங்காது கர்த்தர் காப்பாராக. யாரும் எழும்பி நிற்போம். துதியின் வேலைக்கு கடந்து செல்வோம். மிஸ்ஸஸ் லிஜோ சேட் அவர்கள் வந்து துதியின் வேலையை நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை எப்போது உள்ளது. Amen. Hallelujah. I'm not worthy to stand in front of his holy place, but it's only because of his grace and mercy he made me, let me hear. He made me possible and he have a purpose. Hallelujah. Amen. Hallelujah. Amen. இது கர்த்தரை துதிக்கிற நேரம். We are going to worship our Almighty God. Hallelujah. Hallelujah. The first half of the year it's already gone, right? We are in the 7th month. Amen. Hallelujah. ഇത്രത്തോളം ദൈവം നമ്മളെ നടത്തി അല്ലേ, സുഖത്തോടെ ജീവനോടെ ബലത്തോടെ കർത്താവ് നമ്മളെ നടത്തിയ കൃപയ്ക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാമോ നമുക്ക്? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എല്ലാവരും കർത്താവിന്റെ നാമത്തെ മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. Maybe when we come before the church, we have gone through a lot of struggles, അല്ലേ? ഒരുപാട് വേദനകൾ, ഒരുപാട് പ്രയാസങ്ങൾ, ഒരുപാട് കഷ്ടങ്ങൾ എല്ലാം നമ്മൾ അനുഭവിച്ചിട്ടായിരിക്കും വന്നത്, അല്ലേ? പക്ഷെ അതൊക്കെ നമ്മൾ കുറച്ച് നേരത്തേക്ക് ദൈവസന്നിധിയിൽ ഒന്ന് മാറ്റി വെച്ചിട്ട് നമുക്ക് ദൈവത്തെ ആരാധിക്കാനുള്ള സമയമാണ്. നമുക്ക് പരാതികളുണ്ട്, പരിഭവങ്ങളുണ്ട്, പക്ഷെ അതൊക്കെ ഒന്ന് കുറച്ച് നേരത്തേക്ക് we will keep it as a side for a while. കുറച്ച് നേരം ഒന്ന് ദൈവത്തെ ആരാധിക്കാം നമുക്ക്. This is the day that the Lord has made. We are going to rejoice and be glad
about anything. Just you came today to see Jesus. Hallelujah. 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 Matthew chapter 6:33 verse says, seek ye first the kingdom of God. Hallelujah. And his righteousness. So all the things will be added unto you. Hallelujah. Hallelujah. ദൈവ പ്രസന്നം ഇറങ്ങട്ടെ ഈ സമയത്ത് കർത്താവേ. Hallelujah. 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 Exodus chapter 23 verse 25 and 26. യാത്രാഗമം chapter 23 verse 25 and 26. നിങ്ങളുടെ ദൈവമായ യഹോവയെ തന്നെ സേവിപ്പീൻ, എന്നാൽ അവൻ നിന്റെ അപ്പത്തെയും വെള്ളത്തെയും അനുഗ്രഹിക്കും. ഞാൻ രോഗങ്ങളെ നിന്റെ നടുവിൽ നിന്ന് അകറ്റി, ഗർഭം അലസുന്നവളും മച്ചിയും നിന്റെ ദേശത്തുണ്ടാകില്ല. നിന്റെ ആയുഷ്കാലം ഞാൻ പൂർത്തിയാക്കും. Hallelujah. Hallelujah. And you shall serve the Lord your God, and he shall bless thy bread and water. Hallelujah. மலடும் தேசத்திலே இருப்பதில்ல. Hallelujah. Hallelujah. உன் ஆயுசு நாட்கள் நான் பூர்ணப்படுத்துவேன். Hallelujah. He is going to fulfill our days. What we have to do, what we are going to do, we are going to glorify his name. Hallelujah. Amen. അത് മാത്രമാണ് ഇന്നിവിടെ നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നത്. Hallelujah. ദൈവത്തെ ആരാധിക്കുക. ഒള്ളി നമ്മുടെ കഷ്ടങ്ങളും പ്രയാസങ്ങളും എല്ലാം മാറ്റി വെച്ചിട്ട് നമ്മൾ ദൈവത്തെ ആരാധിക്കുക മാത്രം ഉണ്ടെങ്കിൽ ഇന്ന് നമ്മൾ ഇവിടെ ജീവനോടുണ്ടെങ്കിൽ, that's not because of my merit, that's not because of my strength, it's only because of his grace and mercy we are standing here. Many of us come across the COVID situation. We know that so many patients are admitted in the hospital due to lack of oxygen, right? When they are admitted to the hospital is providing the oxygen, of course. Even at the end of the discharge, they are paying for it. Is it? Our Heavenly Father, every single minute he is giving the breath to us. Hallelujah. How much we are going to pay for him? നമുക്ക് എന്ത് കൊടുക്കാൻ പറ്റും ആ ദൈവത്തിന്? സ്തുതി മാത്രം, ആരാധന മാത്രം. നമുക്ക് ജീവൻ നൽകി നമ്മളെ ഒവ്വൊരു ദിനവും വഴി നടത്തി എത്രയോ തവണ മരണകരമായ ആപത്തുകളിൽ നിന്ന് നമ്മളെ രക്ഷിച്ചു കൊണ്ടുവന്ന ദൈവത്തിന് ഇന്ന് നമുക്ക് സ്തുതിക്കാം. This is the only thing we can do for him. This is the only thing he is expecting from us, expecting from his people. Hallelujah. Hallelujah. തന്റെ ജനത്തോട് ദൈവത്തെ ആരാധിക്കുവാൻ മോശയോട് കൽപ്പിച്ച ദൈവത്തിന് സ്തുതി ആവശ്യം ഉണ്ടായിട്ടല്ല, നമ്മൾ ആരാധിക്കുവാൻ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. We are called for it. We are called to worship our Lord. Hallelujah. Hallelujah. നമ്മൾ നിന്നതല്ല, നമ്മുടെ ദൈവം നമ്മളെ നിർത്തിയതാണ്, അല്ലേ? Hallelujah. So he is there to provide all our needs. Hallelujah. I believe language is not going to be a barrier when we communicate with the Lord. Is it? Hallelujah. So connect with the Lord right now. Connect with the Lord. Lord, today we come to see Jesus. Can you all focus on Jesus? Can you please seek his face? Hallelujah. 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 Open your mouth and say, thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Yeshua, I need you. Yeshua, I need your presence. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Praise him. அவங்களை துதிங்க, அவங்க நாமத்தை உயர்த்துங்க. ஆரும் மௌனமாய் இருக்கேண்டா. You should surrender yourself to God right now. Hallelujah. Hallelujah. Commit yourself. Lift your hands and say, Lord, I need you. Lord, I need you in my life. Hallelujah. 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 Maybe we have a lot of barrier this morning. Is it lot of different circumstances we came from?
Hallelujah. But we should understand that our Redeemer is alive. Hallelujah. நமக்காய் சிலுவையில் இரத்தம் சிந்தி he is still alive for us. He paid for us. Amen. Hallelujah. 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 அவர் நாமம் மட்டும் உயரணும். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுவோம், I'm not going to worry about anything what's going around me. Hallelujah. Hallelujah. I'm going to worry about how God is going to manifest in our life. Hallelujah. How God is going to manifest in my life. How God is going to manifest in this place. Hallelujah. Hallelujah. എല്ലാവരും യേശുവിനെ വിളിക്കുക. യേശുവോട് പറ, ദൈവമേ എൻ്റെ ആത്മ കണ്ണുകളെ തുറക്കണേ. ദൈവമേ എൻ്റെ ആത്മ കണ്ണുകളെ തുറക്കണേ കർത്താവേ. എൻ്റെ ഹൃദയത്തെ ഓപ്പൺ ചെയ്യുക യേശുരാജാ. I am ready to accept you, Master, as a Savior. യേശുരാജാ, യേശുരാജാ. Lift his name. We are here to praise him. We are here to worship him. Thank you, Lord. ദൈവം നമുക്കായി ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്ന എല്ലാ കാര്യങ്ങൾക്കും ദൈവത്തോട് ചോദിക്കുക. ദൈവത്തോട് ചോദിക്കുക, what we are going to do in your life, what you are going to do in my life. Reveal to us through revelation. Hallelujah. Hallelujah. ആവിയാനവർ ഓരോരുത്തരെ തൊടുപടിയായി ജപിക്കുന്ന യേശുരാജാ. യേശുരാജാ, touch and fill your people, Master. Hallelujah. Respond to the glory of God. Respond to the glory of Jesus. Hallelujah. 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 We have lot of reason to worship the Lord, is it? துதிக்கிறதுக்கு அவர் மாத்திரமே பாத்திரவர். Hallelujah. He is the only worthy person. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. John chapter 4:24 says, God is spirit, and those who worship him must will be within truth and spirit. So how many of you worship the Lord with wholeheartedly? முழு ஹிருதயத்தோட, முழு உள்ளத்தோட எத்தனை பேர் தெய்வத்தை ஸ்துதிச்சீங்க? எத்தனை பேர் தெய்வத்தை ஆராதிச்சு தேவன் നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചെയ്ത എല്ലാ അനുഗ്രഹങ്ങൾക്കായും ദൈവത്തെ എത്ര പേര് മനസാക്ഷിയോടെ സ്തുതിച്ചു? നമുക്ക് കഷ്ടതകളുണ്ട്, പാടുകളുണ്ട്, പ്രയാസങ്ങളുണ്ട്. ഇല്ലെന്ന് ഞങ്ങൾ പറയത്തില്ല, ഇല്ലെന്ന് നമ്മൾ ഒരു നാളും പറയത്തില്ല, അത് തീരാനും പോകുന്നില്ല അല്ലേ? പക്ഷേ നമ്മൾ ഇന്ന് വരെ നമ്മളെ ഒവ്വൊരു 7 മാസം 6 മാസക്കാലം നമുക്ക് സുഖത്തെ, ബലത്തെ, ജീവനെ തന്ന് ദൈവം നമ്മളെ ഇന്ന് പരിപാലിക്കുന്നുണ്ട്. ബിക്കോസ് ദൈവം ആത്മാവാകുന്നു. ആത്മാവിൽ ആരാധിക്കുന്നവൻ സത്യത്തിലും ആത്മാവിലും ആരാധിക്കണം ദൈവത്തെ അല്ലേ? കർത്താവേ, സ്തോത്രം കർത്താവേ. When we are going to the darkness, we don't know which way we have to go, right? ഇരുളിൽ കൂടെ നമുക്ക് നടക്കുമ്പോൾ നമുക്കറിയത്തില്ല ഏത് പാതയിലാണ് നമ്മൾ പോകേണ്ടെന്നുള്ളത്. പക്ഷേ even our heavenly Father holds our hands and walk. എവിടെ വേണാലും നീ പൊക്കോ. You are not going to worry about anything. Hallelujah. Hallelujah. പരിശുദ്ധ ദേവൻ നമ്മുടെ കരത്തെ പിടിക്കുമ്പടിയായി ദൈവത്തെ സ്തുതിക്കുക, അവന്റെ നാമത്തെ മാത്രം മഹത്വപ്പെടുത്തുക. Hallelujah. Hallelujah. Maybe some of you here thinking that how you are going to step in tomorrow. No need to worry. നമുക്കൊന്നൊരപ്പ സ്വർഗത്തിലുള്ള നമ്മുടെ തുറന്ന സ്വർഗത്തിന് താഴെയാണ് നമ്മൾ ഇന്ന് ക്രിസ്തുവിനെ ആരാധിക്കുന്നത്. അതോ അല്ലയോ? സോ മാലാഖമാര്, angels, they are descending and ascending. Hallelujah. Hallelujah. പരിശുദ്ധാത്മാവേ, നീ ഞങ്ങളിൽ വാരും. സ്തോത്രം കർത്താവേ, സ്തോത്രം കർത്താവേ, കർത്താവേ, സ്തോത്രം കർത്താവേ. How many of you believe? I don't know how much joyful the journey with Jesus. യേശുവിന്റെ കൂടെയുള്ള യാത്ര എത്ര മനോഹരമാണ്. അത് കുറച്ചെങ്കിലും അനുഭവിച്ച ആരെങ്കിലും ഒരാൾ ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ ദൈവത്തെ കരം തട്ടി സ്തുതിക്കുക, സ്തുതിക്കുക. ദൈവത്തിന്റെ മഹത്വം അറിഞ്ഞവർ സഭയിൽ ഉണ്ടെങ്കിൽ ദൈവത്തെ
യേശുവേ സ്തോത്രം, യേശുവേ സ്തോത്രം. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ. Our journey with Jesus is blessed and joyful. ആ മാർവോട് ചേർന്നിരുന്നാൽ ഭയമില്ലേ. His warm embrace will take away my fears. Hallelujah, hallelujah. അൻപേറുന്ന കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും. His compassionate hand will lead me miraculously. Hallelujah, hallelujah. മാധുര്യമേറും മൊഴികളാൽ തൻ സ്നേഹം എന്നോട് പങ്കുവെക്കും. He shares his affection through his sweet words of love. Hallelujah, hallelujah. ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല. He's not going to leave us alone. Hallelujah. മടുത്തു മാറുകയില്ല. He's never gets bored of us. Hallelujah, hallelujah. പാടുவோமா? എല്ലാവരും ചേർന്ന് ഈ പാട്ട് പാടുவோம். യേശുവിൻ കൂടെയുള്ള യാത്ര എത്ര മനോഹരം. യാത്ര ആനന്ദമേ. ആ മാർവോട് ചേർന്നിരുന്നാൽ ഭയമില്ലേ. യേശുവിൻ കൂടെയുള്ള യാത്ര ആനന്ദമേ. ആ മാർവോട് ചേർന്നിരുന്നാൽ ഭയമില്ലേ. അൻപേറുന്ന കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും. മാധുര്യമേറും മൊഴികളാൽ തൻ സ്നേഹം എന്നോട് പങ്കുവെക്കും. അൻപേറുന്ന കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും. മാധുര്യമേറും മൊഴികളാൽ തൻ സ്നേഹം എന്നോട് പങ്കുവെക്കും. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. എവരേ ചുടുമതി. യേശു എന്നെ കൂടെ മതി. അന്യമരേ ചുടുമതി. യേശു എന്നെ
പരിഹസിച്ചു, പലരും നമ്മളെ ദുഷിച്ചു പറഞ്ഞിട്ടുണ്ട്. പക്ഷെ നമ്മൾ കർത്താവ് എന്താ പറയുന്നേ? I'm not going to leave us alone. Hallelujah. Hallelujah. മടുത്തു മാറുകയില്ല ഒരു നാളും. He will not get bored of us. Maybe our friends, maybe our relatives, they will get bored of us. Even my family, even our relatives, everyone, they will get bored of us. But God is not going to leave us anymore. Hallelujah. Amen. Hallelujah. That much grateful He is. Hallelujah. Hallelujah. യേശുവേ, നീ എനിക്ക് മതി എന്നുള്ള പാടാൻ നമുക്ക്. Hallelujah. ഒരു തകപ്പൻ தன்னோட குழந்தையோட கை பிடிக்கும்போது எப்படி இருக்கும்? പക്ഷെ அதே சமயம் அந்த குழந்தை வந்து தகப்பனோட கையில பிடிச்சனா he may run anytime. അല്ലേ? അപ്പോ യേശുപ്പച്ചൻ നമ്മുടെ കയ്യിൽ പിടിക്കാൻ തക്കവണ്ണം നമ്മുടെ മനസ്സിനെ അവിടുന്ന് രൂപാന്തരപ്പെടുത്തണം. Hallelujah. 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 He is faithful to us. നാം ആരാധിക്കുന്ന ദേവൻ പെരിയവൻ. Hallelujah. അവരുടെ നാമത്തെ നമ്മൾ എപ്പോഴും സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണം. Hallelujah. 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 Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Thank you, Lord Master. Thank you, Lord. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
വഴി നടത്തിയ ദൈവത്തെ നമ്മൾ സ്തുതിപ്പമാ. വചനം പറയുന്നു, give thanks in everything. Give thanks in എല്ലാത്തിലും. Whatever the situation, whatever the circumstances, Lord, we are going to give thanks to you. Hallelujah, 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 hallelujah. Jehovah Nireh, I'm not going to lack anything. Hallelujah. இதுவரை நடத்தி குறைவில்லாம காத்து மகிழை தந்த தெய்வத்தை நமக்கு ஸ்துதிക്കാം. Hallelujah, hallelujah, hallelujah. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. சோதனை கடந்தே சோதனை ஏற்றே பதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நீரை கடந்தே சோதனை ஏற்றே பதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். All of you, please lift your hands and say, நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து ஆணிப்பாடுள்ள அவன் உக்கரம் கரம் நீட்டி நீட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறான் என்று. ஆசீர்வதித்து Hallelujah, பேருக்கு hallelujah. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. இன்றத்தோളം നമ്മളെ നടത്തിയ கிருபைகள் ദൈവത്തിന് ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. അവൻ നാമത്തെ സ്തുതിക്കുന്നുണ്ട്. നമ്മൾ വിളിക്കപ്പെട്ട ജനം. ഹല്ലേലൂയ. സ്തുതിക്കുക, സ്തുതിക്കുക. കുറച്ചു നേരം നമ്മൾ കർത്താവിന് വേണ്ടി മാറ്റി വയ്ക്കുക. ഹല്ലേലൂയ. யாரையும் பார்க்க வேண்டாம். யார் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க. You're not going to worry about anything. Hallelujah. Hallelujah. நன்றி, நன்றி, Oh, ஐயா.
கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். Let's clap our hands to give him praise. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா தெய்வத்துக்கு ஆராதனை கொடுக்கலாமா? யார் யாருக்கு பரிசுத்தாத்மாவின் அபிஷேகம் லഭിച്ചു? Lift your hands and say, Lord, thank you. Lord, thank you, Jesus. Hallelujah. Hallelujah. David said that, set the Lord before me. He is my right hand. Therefore, I will not be moved. கர்த்தரே எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என்னோட வலது பார்শ্বத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நம்மளும் சொல்லுவோமா? I'm not going to move anymore. Hallelujah. என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை. என் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. என்னோட work அசைக்கப்படுவதில்லை. என்னோட friends அசைக்கப்படுவதில்லை. என்னோட ரிலேஷன் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. 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 നമ്മളെ ചുറ്റി ഉള്ളവർ എപ്പോഴും അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം നമ്മൾ. Hallelujah. നമ്മുടെ ഇരവെ പകലാക്കി മാറ്റുന്ന ഒരു ദൈവമുണ്ട് നമുക്ക്. നമ്മുടെ കുറവുകളെ എല്ലാം നിറവാക്കി മാറ്റുന്ന ഒരു ദൈവം, നമ്മുടെ കണ്ണീരെ കാണുന്ന ദൈവമുണ്ട്. ഇന്ന് ഈ രാവിലെ എത്രത്തോളം മനസ്സ് വേദനപ്പെട്ട് വന്നിരിക്കുന്ന ഒവ്വൊരു മക്കളെയും ദൈവം ഒരു പുതിയ സൃഷ്ടിയാക്കി മാറ്റുന്ന ഇന്നത്തെ ദിവസം. തല മുതൽ ഉള്ളംകാൽ വരെ ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ പോകുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുന്നു. കർത്താവേ സ്തോത്രം, കർത്താവേ സ്തോത്രം, കർത്താവേ. താങ്ക് യു ലോർഡ്, താങ്ക് യു ജീസസ്, താങ്ക് യു ലോർഡ്. നമ്മുടെ ബലഹീനതയിൽ നമ്മുടെ ബലത്തെ തന്ന്, നമ്മുടെ രോഗങ്ങളിൽ നമ്മളോട് കൂടെ ഇരുന്ന് നമ്മളെ വഴി നടത്തി, നമ്മുടെ വേദനകളിൽ നമ്മളെ താങ്ങിയ ദൈവത്തിന് നമുക്ക് കൊടുക്കാൻ ഒന്നു മാത്രം സ്തുതി, ആരാധന, മഹത്വം. Hallelujah, hallelujah, hallelujah. I want to conclude and convey one message which God has given us the responsibility to end the gospel poverty. Hallelujah. Matthew chapter 28 verse 19 says, go and make the disciples to all nations. Hallelujah. So we are called for it. Hallelujah. So every one of you, reach one, teach one, and catch one. Repeat after me. Everyone, reach one, teach one, and catch one. Hallelujah, hallelujah. നമ്മൾ അതിനു വേണ്ടി വിളിക്കപ്പെട്ടവരാണ്. Hallelujah. ദൈവരാജ്യം, ദൈവസുവിശേഷം. John 3:3 says, except a man being born again, he cannot see the kingdom of heaven. Hallelujah. Is it? So we are called for it. Amen. നിങ്ങൾ ഓരോരുത്തരും വിളിക്കപ്പെട്ടവരാണ്. Hallelujah, hallelujah, hallelujah. ജ്ഞാനത്തിൽ കുറവുള്ളവരാണ് നമ്മൾ, അല്ലേ? ഒവ്വൊരുത്തരും ജ്ഞാനത്തെ യേശുപ്പ ഞങ്ങൾക്ക് താരും. He is the good God. He is going to give generously the wisdom to us. He is not going to find the fault on us. Hallelujah, hallelujah. How sweet he is, how great he is. Hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், Lord, we want to do something for you. Equip us, Master. Equip us as thy vessel. Hallelujah. குயவன் கையிலே களிமண்ணு போல எங்களை வணையும் இயேசுப்பா. எங்களுக்கு தெரியல இயேசுப்பா, நாங்க என்ன பண்ண வேண்டும்னு எங்களுக்கு வெளிப்படுத்துங்க இயேசுராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Lift your hands and say, God, we love you. Jesus, we love you. Hallelujah, hallelujah. There is none other than you, Master. Hallelujah. Thank you for your presence, Jesus.
All the glory to you alone, Master. Thank you, Lord. അവരിൻ നാമം മാത്രം മഹിമപ്പെടട്டும். കർത്താവേ സ്തോത്രം, കർത്താവേ സ്തോത്രം. ഇന്ന് ഈ ദിവസം ഞങ്ങൾക്ക് തന്ന കൃപയ്ക്കായി സ്തുതിക്കുന്ന കർത്താവേ. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Everything in Jesus' name. Amen. God bless you all. Thank you. அருமையான துதியின் வேலைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான மகளை இன்னும் வரும் காலங்களிலே தேவன் எடுத்து அநேகருக்கு ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் மகளை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி சொன்ன மாதிரியா நாம் ஆண்டவருடைய அப்பாவுடைய கரத்தை பெற்றால் நம்ம விட்டுருவோம், அப்படி தானே? அவர் நம்மளுடைய கரத்தை பிடித்தால் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கர்த்தர் இந்த சபையை நடத்துகிறார் என்று. ஹல்லேலூயா. அவர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாடுகளோடு வந்திருக்கிறீங்க? இந்த நாட்களில் உள்ள தலைப்பு துன்பத்தினால் வரும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் பாடுகள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள பாடுகள் ஒரு மகிமையை, என்ன மகிமை? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ளான ஒரு மாற்றத்தை இந்த பாடுகள் கொண்டு வருகிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே இந்த பாடுகள் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ண போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் வழியாய் கடந்து வருகிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய மகிமைகள் என்ன என்று குறித்து நாம் இந்த நாளில் பார்க்கலாம். பாடுகளின் நடுவிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. God chooses us in our sufferings. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாடுகளிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் எசாயா 48:10 உங்களை எங்கே தெரிந்தெடுத்திருக்கிறாராம் கர்த்தர்? உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே சொல்ல தயாராக இருக்கிறீங்க? அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பாடுகளுக்கு மத்தியில் தான் நான் இந்த கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன், இந்த பாடுகளுக்கு மத்தியில் நான் கடந்து வரும்பொழுது தான் நான் ஆலயத்திற்கு போனேன். அப்படி எத்தனை பேரால் சொல்ல முடியுமா? அநேகர் உங்களால் சொல்ல முடியும். ஒருவேளை வெட்கப்பட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். நிறைய பாடுகள் வரும்போது தான் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஒரு பயங்கர ஒரு வைபாக இருக்கும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அநேக அப்படியே லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா எடுத்து இப்படி என்ன பண்ணுவோம்? இப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், அப்படி தானே? இல்லைன்னா சபைகளில் இப்போ கொடுக்குறாங்க அந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம்னு, அதை மட்டும் எடுத்து வாசித்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாடுகள் வரும்போது உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். கடந்த காலங்களிலே ஊழியத்திற்காய் அந்த வெளிநாட்டிலிருந்து இந்த இடத்திற்கு மிஷினரிஸ்மார்கள் கடந்து வந்திருக்கும் பொழுது அநேகர் புறஜாதியாக தான் இருந்திருப்போம். எத்தனை பேருக்கு தெரியல. நீங்கள் 90s கிட்ட 2K கிட்ஸ் எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. நாங்கள் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் வரும்போது எப்படி தெரியுமா? எதற்காக ஆலயத்திற்கு நிறைய பேர் போவாங்கன்னா, ஒன்று யாருக்கு தெரியும் தெரியல, சத்தியன் பிரதருக்கு தெரியுமான்னு தெரில, இந்த பல்கர் கோதுமை கொடுப்பாங்க. கோதுமையை உடச்சி போட்ட இந்த கோதுமை உப்புமா இருக்குல்ல, அது வெள்ளைக்காரர்கள் கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. இதை வாங்குவதற்காய் ஒரு கூட்டம் போகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, ஸ்கூலில் இடம் கிடைக்கிறது, கல்லூரிகளில் விசேஷமாக நான் குறை சொல்ல நினைக்கிறேன், நர்சிங் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கோஷ்டிங்கள் ஆலயத்திற்கு அருகில் இருக்கிற ஆலயத்தில் எந்த டினாமினேஷனுக்கு நர்சிங் காலேஜஸ் இருக்குதோ அதற்கு கடந்து போகக்கூடியவர்களாய் அப்போ என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பாடுகள் இருக்குது. இந்த பாடுகள் வழியாக நீங்கள் போகும்போது தான் அநேகரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பழைய தேவ ஊழியர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம். அநேக ஊழியக்காரங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் ஒரு ஆலயத்தை தேடி வருகிற இடத்துல என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் அநேகரை ஊழியக்காரராக இயக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் எத்தனை சாட்சிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை ஊழியக்காரர்கள் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய ஊழியக்காரர்கள் பாடுகளின் மத்தியில் ஒருவேளை ஒரு வேலை இல்லை,
எனக்கு நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லி சில ஆலயத்திற்கு போவாங்க. ஒரு இடத்துலையும் போய் நிறைய அந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் பார்த்தா தெரியும், பகலில் ஊழியம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனை நடத்திட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாலிப பசங்களை சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு வாலிப பசங்களெல்லாம் அவங்க கூட ஒரு நண்பனை போல் அப்படியே கூட லாந்திட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லை நிறைய எத்தனை பேர்களுக்கு உங்கள் ஊழியக்காரர் உங்களை கைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் ஊழியக்காரர் அநேகரை, எனக்கு தெரிஞ்ச அநேகர் உண்டு, பழைய சபைகளில் உண்டு, ஒன்றுமே படிக்கலை, ஒன்றுமே உதவலை, அவங்க பெற்றோர்கள் வெறுத்தவர்களை ஊழியக்காரர்கள் வந்து இது பண்ணி வருவாங்க. அதே மாதிரி ஊழியத்திற்கு அப்படியே அந்த ஊழியக்காரர்கள் இவர்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் ஒரு ஊழியக்காரனா என்று அதை தான் வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு, எங்கேருந்து உங்களை தெரிந்து கொண்டாராம்? உபத்திரவத்தின். யாரும் வந்து ரொம்ப நீங்கள் நினச்சி பார்க்கலாம், ரொம்ப நல்லா நார்மலாக லைஃப் இல்லை கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தீங்கன்னா யாரும் வந்து கடவுளை தேடுறது கொஞ்சம் என்ன இருக்குது சொல்லுங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு காரியம் இதில் பார்க்கணும். நம்ம நினச்சிக்கிடுவோம் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம், அப்படி தானே நினைக்கிறோம். அது அல்ல. நீங்கள் அவரை தேடி போகலை, அவர் ஆல்ரெடி உங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இருக்கிறது உங்களுடைய பலனோ இல்லை நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தோனோ அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவம் என்னை பக்திமானாய் மாற்றியது? ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களுடைய சாட்சி இப்படி தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு இப்போ உள்ள நீங்கள் அந்த புதுசாக வந்து அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் இது மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்களில் கொஞ்சம் பழைய செய்திகளையும் நீங்கள் அநேக பழைய ஊழியக்காரர்களுடைய செய்திகளை நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அநேகரை வந்து இப்படி தான் உபத்திரவத்தின் குகைகளிலிருந்து அந்த பிள்ளைகளை மகளை அழைத்து கொண்டு வந்து அவங்க நினைப்புவாங்க, நான் ஆலயத்தில் போய் என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு சீட்டு கிடைக்கும், எனக்கு ஒரு ஒரு ஆகாரம் கிடைக்கும்னு போகிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? இவங்க தேடி போயிருப்பாங்க. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நீங்கள் இப்போ வாங்கினீங்களா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு, 1+1 ஆஃபர் மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். உங்களை எங்கே எப்படி சரியான நேரத்தில் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனால் பெண்கள் எல்லாம் தயவுசெய்து விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மாதமாக இருக்கிறபடினால் வருகிற நாட்களிலே பெண்களுக்காக இந்த மாதத்தை ஃபுல்லாக ஒதுக்கலான்னு நான் நினச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. வொர்ஷிப் எடுக்கிறதுனாலும் சரி, சங்கீதம் எடுக்கிறனாலும், செய்தி எடுக்கிறனாலும் சரி. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? ஆண்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம், பெண்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் வந்து உங்களுடைய உங்கள் உபத்திரவத்தின் உங்களுக்கு சகோதரி சொல்லும்போது கூட ஒவ்வொருத்தரும் பாடுகளோடு வந்திருக்கும் போது தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது, பாடுகளின் நடுவிலே கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார். ஹல்லேலூயா. God coaches us in our suffering. God teaches. எங்க? உங்களுடைய பாடுகளில் வந்து கர்த்தர் உங்களுக்கு பயிற்றுவிக்கிறார், சொல்லி கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். உங்களுக்கு தெரியாத காரியங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பாடுகள் மத்தியில் நாங்கள் இப்படி போகும்போது நீங்கள் வேத வசனத்தை எடுத்து படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அர்த்தம் எங்கேருந்து புரியும்? ரெஃபரன்ஸ் பைபிளில் புரியும் சிலவங்களுக்கு, அப்படி தானே? இல்லை அந்த கன்கார்டன்ஸ் அது இது, இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்துல, இல்லை கூகுளில் இப்போ, இல்லை சாட் பிஜியில் போய் பார்க்கலாம், தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் பாடுகளில் ஒரு வலி, நான் முதலே சொன்ன மாதிரி வலியும் வேதனையும் வரும்போது தான் சில வசனங்கள் பேசும், இருதயத்தில் பேசும். எப்படி பேசும்? உங்கள் கஷ்டத்தில் வரும்போது, உங்களுக்கு வரும்போது அந்த வசனங்கள் கண்டிப்பாக பேசும். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 119:71. அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால எனக்கு வந்து ஒரு அறிவு வந்தது, ஒரு நாலேஜ் கிடைச்சது. எங்க இருந்து அந்த நாலேஜ் கிடைச்சது? தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக அந்த நாலேஜ் வந்து அவருக்கு கிடையாது. முக்கியமான உங்கள் வாழ்க்கையின் தேவைக்கு முக்கியமான காரியங்களை எங்க செத்துக்கிறார்? வசனத்தை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய உபத்திரவத்தின், உங்கள் பாடுகளின் நடுவில் கர்த்தர் உங்களை போதிக்கிறார், வசனத்தை கொண்டு போதிக்கிறார். நீங்க என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? உடனே நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, உடனே ஃபோன் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட், அப்படி தானே? அதெல்லாம் கிடையாது.
ஆண்டவர் வசனத்தை கொண்டு உங்கள் உபத்திரவத்தின் நடுவிலே உங்களுக்கு போதிக்கிறார். எப்படின்னா நீங்கள் அனுபவிப்பீங்க, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனம் இருக்குல்ல, நீங்கள் என்ன உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறீர். அருமையான சகோதரர் சுந்தராஜ் வந்து இன்றைக்கி 2 கேனையும் எடுத்துகிட்டு வந்து யூஸ்வலாட்டு அங்கே வச்சுருவாங்க, பசங்க தான் வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி 2 கேனை தண்ணியில் 2 கேனை தூக்கிட்டு வந்து கால் தடுக்கி கீழே விழுந்துட்டார். அவர் வயசுக்கு அது வந்து ஒரு பெரிய வேலை. ஆனாலும் என்ன பண்ணார்? கர்த்தர் எங்கே பண்ணார்? என்ன பண்ணார்? உள்ளங்கையில் வைத்து தாங்கினார், பெரிய ஆபத்து ஒன்றும் வராமல். ஓகேங்களா? ஆனால் அப்போ வந்து அந்த வசனம் வரும். என்ன பண்ணப்போ அந்த வசனம் உங்களுக்கு மீனிங்கே உங்களுக்கு எங்கே கற்றுத்தரும்? என்ன நீர் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார். அவர் தாங்குறார்ல, வழிகளை தப்புவிப்பார், தாங்குவார்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வசனம் எங்கே வரும் உங்களுக்கு? நீங்கள் படும்போது அந்த வசனத்துடைய விளக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அப்படி தானே? இது என்னுடைய வாழ்க்கைக்கு உண்மை உள்ளது, இந்த வசனம் உண்மை உள்ளது, என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த வசனத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது, பாடுகளின் நடுவில் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். God cleanses us in our suffering. கர்த்தர் பாடுகளின் வழியாய் நீங்கள் கடந்து போகும்பொழுது உங்களை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:7 9. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி தானே? நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என்னது அந்த முள்? என்னதான் இருக்குது? சாத்தான் கொடுக்கிற தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்க. நான் 3 முறை கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆனால் ஜெபம் செய்தேன், ஆனால் அது விலகலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுத்தார்? என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிட்டு வேற எதுவுமே ஆண்டவர் பேசலன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்படித்தானே? ஆனால் எனக்கு இந்த முள்ளு எனக்கு இந்த முள்ளு கொடுக்கப்பட்டதுனால என்னாச்சு? எனக்கு ஒரு நன்மை வந்துச்சு. என்ன நன்மை? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்த மேட்டிமை என்கிற பெருமையாய் ஆண்டவர் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டார். பவுல் வந்து ஒரு பெரிய ஞானி, அப்படிதானே? ரொம்ப படித்தவர், அப்படிதானே? ஸோ உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆண்டவர் என்னிடத்திலிருந்து பெருமையை, இப்போ கூட நம்மகிட்ட இருக்கும். என்ன இருக்கும்? ஆவிக்குரிய பெருமை இருக்கும். இல்லைன்னா ஆவிக்குரிய பெருமைனா என்னது? வேற பெருமைலாம் இருக்கும். நீங்கள் அது உலகப்பிரமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்கும். நம்ம அவங்க ஒன்று சொன்னால் நமக்கு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுப்போம், நிறைய எடுப்போம். இப்போ வந்து கூகுள்லேயே போய் உங்களுக்கு நிறைய எடுக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அந்த பெருமையை எடுத்து போட்டார். நீங்கள் உபத்திரவத்தின் வழியில் நடந்து போகும்போது கர்த்தர் இந்த பெருமையை மாத்திரம் எடுத்து போடலை. இந்த முள்ளாகிய என்னென்ன முள்ளுலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், தனிப்பட்டவர்களுக்கு தெரியும். என்னெல்லாம் இருக்கும்? பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும். அருமையான சகோதரி சங்கீதம் எடுத்தது மாதிரி என்ன இருக்கும்? அடுத்தவங்களை பற்றி புறம் சொல்கிறதுக்கு, புறம் கூறுறது இருக்கும். அதுவும் ஒரு முள்ளு தான். நீங்கள் முள்ளுன்னா காலை தைக்கிற முள்ளு மாத்திரம் நினச்சிட்டு இருக்காதீங்க, இல்லை எனக்கு வச்சிருக்க ஸ்டண்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. முள்ளுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற உங்களால் விட முடியாத காரியங்களை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாராம்? சுத்திகரிக்கிறார். உங்களுடைய உபத்திரவத்திலே கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறாராம்? எத்தனை பேர் பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறீங்க? ஆண்கள் பக்கத்தில் தான் கை தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிறைய ஆசிட்ஸ் இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த ஹார்பிக் அது இருக்கு, அந்த ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் ஆகும்? பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். அப்படி தானே? அது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்கள சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்க போறார். யார் யாருக்கெல்லாம் பாடுகளோடி வந்திருக்கீங்களோ உங்களெல்லாம் கர்த்தர் சுத்திகரிக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாடுகளோடி வந்திருக்கிறீங்க? அப்போ என்ன முள்ளு இருக்குன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? சில ஜென்ம சுபாவங்கள் இருக்கும், மாற்றவே முடியாத சில காரியங்கள் இருக்கும். இப்படி ஒன்று, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களாம் ஒன்றை கற்பனை பண்ணிக்கிடுவீங்க, அதுலேயே மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் எனக்கு கனவு வந்துச்சு, அது வந்துச்சு, இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தானே கனவு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்கள் முள் எதுன்னு பார்த்துக்கோங்க. பொறாமை, எரிச்சல், வேற என்னலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். என்னென்ன முள் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும். யார் யாருக்கு என்னென்ன முள் இருக்குது?
எத்தனை பேர் அதே மாதிரி சகோதரி சொல்லும்போது ஒர்ஷிப்பில் சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய பேர் பாடுகளோடி கஷ்டத்தோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன், என்னென்ன கஷ்டத்தோடு, என்னென்ன பாடுகளோடு, என்னென்ன துன்பத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, வேதம் தெளிவாக சொல்லுது. பவுல் அழகாக சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாரால் கொடுக்கப்பட்டது? நம்ம சொல்லுவோம், நம்ம ஒரு அழகாக ஒரு முணுமுணுப்பு தெரியுமா, இயேசு கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல இருக்குது. அப்படி தானே? அவருக்கு சித்தம் இல்லைன்னு கிடையாது, சித்தம் வேற ஒருத்தன் வச்சிருக்கிறான். அப்படி தானே? நமக்கு அந்த முள்ளு என்னதுன்னு நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சில சமயம் நமக்கு சில விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த பாடுகள் வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுத்து போயிடுவோம். நம்மளை ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பவுல் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ அழகாக ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த ஒரு லாங்குவேஜ் எல்லாம் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நினச்சிக்கிடுவோம்ல. அவர் பெரிய படிப்பு படிச்சிருக்கார், மெத்த படிப்பு படிச்சிருக்கிறார், அதனால் அவருக்கு டக்குன்னு அது தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஒன்றும் படிக்கல அப்போ. ஹல்லேலூயா. ஸோ இந்த பாடுகளின் வழியாய் நம்ம கடந்து போகும்போது என்ன ஆகுனா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் என்ன பண்ணார்? ஒரு மகிமையை கண்டிப்பாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் பாடுகள் வந்தால் முறுமுறுக்காமல், அடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்காம என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த பாடுகளின் மத்தியில் நம்ம கடந்து போது ஒரு மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. என்னென்ன மகிமைன்னு பார்க்கலாமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகும் சில மாற்றங்கள் இந்த பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது இந்த மகிமை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் ஒரு மகிமையாய் உங்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? பிரகாசிக்க பண்ண வைப்பார். எடுத்துக்கொள்ளுங்கள், பிலிப்பியர் 1:12-14 வரை. ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மை சுற்றி இருக்கும் நடுவில் மற்றவர்கள் மத்தியில் ஒரு மகிமை தேவன் பிரகாசிக்க பண்ண வைப்பார் உங்கள் பாடுகளின் மத்தியில். இந்த வசனம் இந்த சாப்டருக்குள்ளே நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா, இது எங்கே பவுல் எங்கேருந்து எழுதுகிறார்? சிறையிலிருந்து இதை எழுதுகிறார். எழுதிக்கிட்டு என்ன சொல்கிறார்னா, இந்த பாடுகளின் மத்தியில் நான் பிரவேசித்ததுனால எனக்கு என்னாச்சுன்னா, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாய் நான் இதை கருதுகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். பவுலை சித்திரவதை செய்கிறதுக்கு அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி தானே? அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, நேச்சுரலாக வரும் நமக்கு இந்த அடுத்தவங்களுக்குள்ள காரியத்தை விரும்பி கேட்குறதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஈகர் பயங்கரமாக இருக்கும். நம்ம காரியத்தை வச்சு வெளியில் சொல்லட்ட கூட, ஏன், எதுக்காண்டி, அது யார் முதல்ல கேட்பாங்க, அவர் யாருன்னு கேட்பாங்க, பவுல் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒருத்தர் சொல்லுவார். அப்போ கூட இருக்கவங்க கேட்பாங்களா, ஒருவேளை சிறைச்சாலையில் கேட்பாங்க, இல்லைன்னா அந்த ஜிஓ பாஸ் ஆனோன்னா அதை பற்றி ஒரு பத்திரிகை நிருபர்களாக கூட இருக்கலாம், கேட்டிருக்கலாம்ல. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொருத்தர் கேட்க ஒரு வேளை பெரிய ராஜாவா இல்லை வேறு எந்த நாட்டாடும் பண்ணு, அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவர் எந்த நாட்டு ராஜான்னு கேட்கும்போது அவர் எந்த நாட்டு ராஜா உங்களை, நான் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க வந்தவர்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பவுல் ஆண்டவர் எங்கே பிடிச்சாராம்? தமஸ்கு போகிற வழியில் அவர் பிடிச்சார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க போய் கேட்பாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் இயேசுவை பற்றி சொன்னதுனால எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரோமர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் அதை பிடிக்கலை. அதை பிடிக்காதனால நான் இயேசுவை பற்றி நான் முதல்ல மக்கள் என்ன நினைத்தாங்க, இந்த பவுல் யாருன்னு நினைச்சாங்க. ஒருவேளை இவர் பெரிய அதிகாரியாக ஒரு ராஜாவாக இருக்கலாம், அவரை சிறைப்பிடித்து அவருக்கு சவுக்கடியெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நான் இயேசுவை பற்றி பிரசங்கித்ததினால் என்னை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க, நான் அந்த தமஸ்குக்கு போகும்போது திரும்ப அவங்க கேட்குறாங்க, ஏன்னா உனக்கு எப்படி வரும்போன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், தமஸ்கு போகும்போது நான் இப்படி இருந்தேன், இப்படி மனம் மேட்டிமையாக இருந்தேன், எனக்கு எல்லாம் இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்துன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த பாடுகள் வந்ததுனால எனக்கு நல்லது, அந்த பாடுகள் நல்லது. ஏன்னா அவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷத்தை இவர்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க கிடைத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே நான் இதை கருதுகிறேன். நம்ம சொல்லுவோமா,
ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி, ஒரு வயதான சகோதரி, கொஞ்சம் செல்வ செழிப்பான சகோதரி தான். கிறிஸ்துவுக்குள் அவங்க ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி யாருமே கிடையாது. தனியாக இருக்கும்பொழுது அந்த சகோதரி வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த காலத்தில் மிஷினரிஸ் வந்து மருத்துவமனைகள்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? நான் போயிருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த சகோதரி அப்போ அவங்களுக்காண்டி நிறைய சர்ச்சில் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லும்போது, அந்த சகோதரி கடைசியில் அதை அட்மிட் ஆகி ஒரு வாரத்தில் மரித்து போய் விடுகிறார்கள். மரித்து போனதுக்கப்புறம் அந்த மருத்துவமனையில் உள்ள அநேகர் வந்து அந்த அடக்க ஆராதனையிலே சாட்சி சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பதாக அந்த போதகர் அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது சொல்லியிருக்கிறாரு, ஒரு கவலையும் எனக்கு இல்லை. நாங்கள் ஏன் அட்மிட் ஆகிருக்கிறேன்னா ஏசப்பாவோட சித்தம். ஏன்னா இங்கே யாரும் என்ன தடை பண்ண, ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் எல்லா மருத்துவமனையிலையும் ஊழியம் செய்வோ சுவிசேஷம் அறிவிக்கவோ அனுமதிப்பதில்லை. இங்கே வந்து என்ன யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இவங்க பே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தெரியுமில்ல, அமௌண்ட் பில்லு போடனால எவ்வளோ நாள் நீ தங்கி இருந்துக்கிடலாம். அதனால் அவங்க அனுமதிச்சிட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய அட்டண்டர்ஸு, செவிலியர், டாக்டர், மருத்துவர் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்களாம், அந்த சாகும் தருவாயில் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது அந்த போதகர் சொன்னது மாத்திரம் அல்ல, அந்த அடக்க ஆராதனையிலே அந்த மருத்துவமனையிலே வேலை பார்க்கிற ஒரு மருத்துவர் இந்த தாயார் கூட இருந்து பழகி அவளுடைய அந்த சத்தியத்தையும் பைபிளில் இருந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு கணவனும் மனைவியாக வந்து அடக்க ஆராதனை கலந்து கொண்டு அவங்க சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் நிமித்தம் என்னுடைய தேவனுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். அந்த சகோதரியும் மரித்து போய்விட்டாங்க. இங்கேயும் பவுல் சொல்கிறார். பவுல் என்ன நல்லா அடி வாங்கியிருக்கிறார். சவுக்கால் அடி வாங்கிறதுலாம் பெரம்பால் அடி வாங்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். ஆனால் அவங்க வந்து பாருங்களேன், அவ்வளோ அடியும் வாங்கிட்டு அவர் என்ன சொல்லார், இந்த பாடுகள் இந்த நிந்தைகள் எனக்கு வந்தது என்னது, அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய பாடுகளின் மத்தியிலும் உங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு தேவன் ஒரு மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளின் வாழ்க்கையில் நாம் பட்ட பாடுகளின் சாட்சிகள் அநேகருடைய உள்ளத்தை தூண்டி எழுப்பும். இந்த சகோதரி, இந்த தாயாருடைய காரியத்தின் நிமித்தமாக அந்த அடக்காராதனையில் பங்கெடுத்த அந்த அங்கே கேட்கப்பட்ட அந்த சாட்சிகளின் நிமித்தமாக அநேகர் அந்த இடத்துல மனம் திரும்பினாங்கன்னு சொல்லி அந்த சாட்சி நான் கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல தான் சொல்கிறேன், நீங்கள் பட்ட பாடுகளின் மத்தியிலும் அது நிமித்தமாகவும் தேவன் ஒருவேளை ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டு வந்து இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை பாடுகளாக வந்திருக்கலாம். ஜனங்கள் மத்தியில் வந்து உங்கள் பாடுகளை கர்த்தர் ஒரு மகிமையாய் கொண்டு மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு சாட்சியாய் ஒரு முன்மாதிரியாக தேவன் கொண்டு வைப்பார். யோசேப்பு சொல்கிறாரு, யோசேப்போட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய கதை நீங்கள் சொல்லுங்கள். அவர் பாடு அனுபவிக்காமல் நேராக போய் அங்கே போய் அந்த இதாகிட்டாரா, பிரசிடெண்ட் ஆகிட்டாரா? கிடையாது. அவர் வந்து யோசித்து பாருங்கள். அவர் பட்ட பாடுகள் சொந்த சகோதரர்களால், சரி உங்களுக்கு சொந்த சகோதரர்கள், சொந்த சபையால் அவர் குத்தப்பட்டார், கொல்லப்பட்டார், குழியில் இறக்கி வைக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? எங்கே கொண்டு வச்சாராம்? ஒரு மகிமையாய். அந்த பாடுகளை யோசேப்பு என்ன சொல்றார்? இந்த பாடுகளை யோசேப்பு அனுபவிக்க இல்லாமல் போயிருந்தால் அந்த தேசம் என்ன இருக்குமா? எந்த தேசம் அது? எகிப்து தேசம் என்ன இருக்குமா? அந்த பஞ்சத்தில் ஒருவேளை அழிந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு என்ன பண்ணலாம்? அவங்க யோசேப்போட குடும்பத்தார் வந்து எல்லாம் அரிசி பருப்பு வாங்கிட்டு போனாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன கொண்டு போனாராம்? அவர் வந்து அவர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அந்த பாடுகளின் மத்தியில் அவர் கடந்து போகாமல் இருந்திருந்தால் எகிப்து தேசம் அழிந்து போயிருக்கும். தலைமை சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? தலைமையை தேர்ந்தெடுக்கல பெரிய வித்தாட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அழிந்து போய் விடுவோம். அந்த எகிப்து மக்கள் தப்பி பிழைச்சதற்கு இவருடைய சாக்ரிஃபை தான் காரணம். அப்படி தானே யோசேப்போட இது. அப்போ யோசேப்பு பாட அனுபவிக்காமல் சுகமாக வந்தாரா? எங்கே கொண்டு வச்சார் தேவன்? யோசேப்பு அளவுக்கு நீங்கள் யாரும் பாட அனுபவிக்கலன்னு நினைக்கிறேன்ல. யோசேப்பு அளவுக்கு நீங்கள் யாராவது பாட அனுபவிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதனால் மகிமை கர்த்தர் அதே மகிமை உங்களுக்கும் தருவார். சிறு பாடு அனுபவித்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்?
மகிமை, அவருடைய மகிமை வந்து மற்றவர்களுக்கு முன்பாக அந்த மகிமை வெளிப்படத்தக்கதாக உங்களை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கோங்களேன். 16ல் பவுலும் ஷீலாவும் ஜெபம் செய்யும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறி சொல்லுது நான் ஏவுதலின் ஆவியுடைய ஒரு பெண் அங்கே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க அதை. அந்த பெண் என்ன பண்ணுவாங்களாம், வழக்கம் போல் இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தாள். தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவர் கொஞ்ச நாள் போட்டும் இருந்தார். ஒரு ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுல்ல, நமக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. டக்குன்னு என்ன பண்ணால் ஒரு நாள் கோபத்தில் என்ன பண்ணிட்டாராம். ஆமேன். இது பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? அந்த பொண்ணு விட்டுருச்சு. இது என்ன பண்ணாங்க, அவளை வச்சு கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டத்தார் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. யார் நம்ம இதில் சொல்லுவோம்ல, அம்பு யார் எய்தவன் யாருன்னு தான் தேடணும். அம்பு தான் இது. இந்த பொண்ணு வந்து அவங்கள வந்து வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாம். இதனால் என்ன ஆச்சுது, பவுலையும் ஷீலாவையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போய் அந்த கழு மரமாக தொழு மரமாக அதில் கட்டி வச்சு அவங்களுக்கு கையில் காலெல்லாம் விலங்கெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சிட்டாங்க. அப்படி தானே? பவுலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் இருந்தது? இதுவும் தேவ மகிமைக்கென்றே இந்த காரியமும் போய் முடியும்னு சொல்லிது பவுலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது உங்களுக்கு பாடுகளின் மத்தியில்? சேலரி வரலையா, ஒரு விசுவாசம் இருக்கணும். பெண்டிங் அமௌண்ட் வரலையா, அதுக்கும் ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்க, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்க. நமக்கு ஒரு பெரிய டக்குன்னு ஃபோன் அடித்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை போட்டு பேசாமல் இருந்துடும். அங்கே என்ன பண்ணுறாங்க, பவுலும் ஷீலாவும் என்ன பண்ணுறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, பாடு வந்தோடனே ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பவுலும் ஷீலாவும் என்ன பண்ணாங்க, நீங்கள் அப்புறம் திட்டிக்கோங்க, இவன் ஒருத்தர் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், அப்படி தானே? இவ்வளோ வேதனையில் நாங்கள் எப்படி துதிக்க முடியுங்க? பவுலும் ஷீலாவும் என்ன அடி வாங்கியிருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. அதை தான் நான் சொன்னேன், யோசேப்பு பட்டதெல்லாம் நீங்கள் யாரும் படலை. பவுலும் ஷீலாவும் வாங்கின அடியே இந்த வருகிற இந்த கடந்த காலங்களில் உள்ள ஊழியக்காரங்கள் யாரும் வாங்கலை, அப்படி தானே? அவங்க என்ன பண்ணாங்களாம், தேவனை துதித்து பாடினார்கள். அடுத்த சபைக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கல. அடுத்த ப்ரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கல. அவங்க இதுவும் என்னுடைய தேவ மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படும் சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது? ஹலோ, சிறைச்சாலை, ரொம்ப அந்த கதைலாம் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது, எல்லாமே கட்டுகள்லாம் இது படிச்சு பார்த்தோன்னே என்ன பண்ண, அந்த காவல்காரன் என்ன பண்ணார், ஓடி வந்து பார்க்குறார். எல்லாருக்கும் ஒரு அது யார் இன்சார்ஜ், அவங்களுக்கு ஒரு அந்த ஜெயிலருக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா அவர் வந்து நினைப்பார், ஜெயில் திறந்துட்டு இப்போ நம்ம அநேக செய்தித்தாளில் படிப்பார், ஜெயில் திறந்து கைதிகள் ஓட்டம் தப்பி ஓட்டம் அந்த நாட்டில் இந்த நாட்டில் வரும்போது இவன் என்ன பண்ணுறான், பயந்து போய் நம்ம வேலை, முதல்ல அவனுக்கு என்ன ஞாபகம் வரும், வேலை போயிடும், ஒரு பயம். அவன் ஓடி வரான். ஓடி வரும்போது எங்கே அந்த பவுல் என்ன சொல்கிறாரு, அவன் ஓடி வந்து நினைப்பாங்க, பார்க்க ஜெயிலாம் வெடிச்சு என்ன பண்ண, கத்தி எடுத்து பட்டயத்தால் குத்தி கொலை செய்யக்கு அவனை தற்கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கிறான். அப்போ பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறார், பவுல் உடனே சொல்கிறார் அந்த இடத்துல, கெடுதி ஒன்றும் செய்யாத, நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நீ ஒன்றும் செய்யாதப்பா, நாங்கள் எல்லாரும் இங்கே அப்படியே தான் இருக்கிறோம், யாரும் ஓடலைங்கும் போது அவனுக்கு அது என்ன ஆகுது, அவனுக்கு என்ன ஆகுது, ஒரு ஆச்சரியமாய் ஆகிறது. யாரா இவங்க, நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்கள் நீங்கள் உட்காந்து கொத்தி விறகு போட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆண்டவர் நினச்சிட்டாருன்னு வைங்களேன், ஆகாததையும் என்ன பண்ணுவாங்க, ஆகாதது என்று தள்ளுனதையும் நீங்கள் அமர்ந்திருந்து. இங்கே என்ன நடந்தது, அவன் வந்து கேட்குறான், அவர் வந்து அங்கே வந்து அந்த ஜெயிலர்கிட்ட வந்து சுவிசேஷம் அறிவிச்சாரா, ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொன்னாரா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அவர் தான் உங்களுக்கு ரட்சகர்னு சொன்னாரா? இல்லையே. என்ன நடந்தது? அதுதான் கர்த்தருடைய சித்தம். அவருடைய காரியங்கள், அவருடைய பாடுகள். பவுல் சீலாம் சொல்லாத, நாங்கள் படுகிற பாடுகள் எல்லாமே ஒரு தேவ மகிமை வந்து அந்த இடத்துல வெளிப்படும். தேவனுடைய ஒரு திட்டம் இல்லாமல் எனக்கு இந்த பாடுகள் வந்திருக்காதுன்னு நம்மளும் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அங்கே என்ன நடக்குது பாருங்களேன். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு,
அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகி இயேசுவை விசுவாசி, அப்பொழுது அவன் எப்படி ஆயிருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல அந்த அந்த காவலாளுடைய அந்த நிலைமையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இவங்க போயிட்டாங்கன்னா அடுத்தது என்கொயரி இருக்கும், இல்லை இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை இவனுக்கு தலையை எடுப்பாங்க, காலை எடுப்பாங்க, கையை எடுப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு ஒரு மனசில் ஒரு குதூகலம், ஒரு ஆனந்தம் வந்துருக்குது. அங்கே வந்து என்ன மகிமை, ஒரு மகிமை வெளிப்பட்டுருக்குது. அடுத்ததுக்கு எடுத்ததுன்னா எப்படி மகிமை வெளிப்படுதுன்னா, இந்த பவுல் வந்து தேவனுடைய நாமத்தை சொன்னனால, இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினால தான் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, உள்ளே போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து மகிமை எப்படி வெளிப்பட போகுதுன்னா, இந்த நிலநடுக்கம் வந்தது, இவன் வந்து ஜெயிலர் வந்து என்ன பண்ணுறான், உடனே அவங்களெல்லாம் அந்த சங்கிலிகள், இப்போ சங்கிலி வெடிச்சோன்னா சங்கிலி பாதி சங்கிலி எங்கே இருக்கும், கையிலலாம் இருக்கும், அப்படி தானே, காலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் திறந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த ஒரு ஆனந்தத்தில் மதிமயங்கி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம். அவனால் அதை தாங்க முடியல. என்ன பண்ணுறான், அவங்களுக்கு கெட்டுகளை விற்கிறான், அவங்கள என்ன பண்ணுறான், 2 பேரையும் பவுலும் ஷீலாவையும் அவங்களுடைய வீட்டிற்கு அழைத்துட்டு போகிறான். அழைத்துட்டு போய் அங்கே என்ன பண்ணுறான், இந்த சவுக்கால் அடிக்கும் போதெல்லாம் அப்படியே நம்ம அந்த என்ன ஜெர்ஜன்ஸ் க்ரீம் போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கை எல்லாத்தையும் என்ன பண்ணான், டெட்டால் கிட்டெல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி, காயத்துக்கெல்லாம் சுத்தப்படுத்தி மருந்து போடுறான் அவன். ஏன்னா அவன் அந்த அதிர்ச்சியில், இன்ப அதிர்ச்சியிலேருந்து அவன் வெளியில் வரல. இன்னும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் போய் சொல்லி எல்லாரையும் கூட்டம், நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணானா, சொல்லி அந்த கதைகளை திரும்ப சொல்கிறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்படி நிலநடுக்கம் வந்துச்சு, கதவெல்லாம் உடஞ்சிது, அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு வந்து சொல்லி என்ன பண்ணுறான், அவங்க இதெல்லாம் நடந்தது, ஆனால் இவங்க எல்லாரும் உள்ளே இருந்தாங்கப்பான்னு சொல்லி அவன் இன்னும் அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளி வரல. அங்கே என்ன நடக்குது, தேவனுடைய மகிமை ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு உடனே என்ன ஆச்சு, பவுல் ஷீலாவுக்கும் அவங்களே கிடைக்காத இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு அவங்களுக்கு, வாங்க அங்கே வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும்போது என்ன நடந்தது, என்னெல்லாம் நடந்தது அங்கே கேட்டு நிறைய பேர் ரட்சிப்படைந்தாங்க. ரட்சிப்படையணும், அதுக்கப்புறம் தான் ஞானசானம். நேராக ஞானசானம் போயிடக்கூடாது, முதல்ல ரட்சிப்படையணும், அதுக்கப்புறம் ஞானசானம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பாடு வந்து வேதனை இல்லை, வேதனைப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படுவதற்கு மாத்திரம் தேவன் அந்த பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார். ஒருவேளை நம்ம சில நேரத்தில் வந்து அதிகப்படியான பாடுகள் வரும்போது நம்மளை சுய பரிசோதனை செய்துக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம நடத்தைகள் எப்படி இருக்குதுன்னு, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த மாத்திரமே அவர் வந்து நம்மளிடத்தை பாடுகளை அனுமதிக்கிறார்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் எப்பவுமே. ஆண்டவரே, என் பாடுகள் மூலமாய் நீர் எனக்கு விளங்க பண்ணுகிற சில காரியங்கள், நீர் எனக்கு என்னுடைய மகிமையை மற்றவர்களுக்கு ஜொலிக்க வைக்கக்கூடிய நீர் வல்லவரும் சர்வ வல்லவரும் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். என்னுடைய பாடுகளை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நீக்கி போடுவதற்கு அவர் மாத்திரமே உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்னென்ன அந்த பாடுகள் வரும்போது நம்மளை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த பாடுகளின் மூலமாய் நீர் எனக்கு சில காரியங்களை கற்றுத் தருகிறீர், சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையில். அதுக்கு நம்ம என்ன சொல்லணுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாடுகளில் என்னென்ன மகிமை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? நம்முடைய பாடுகள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மகிமையை வெளிப்படுத்தும். அப்போஸ்தலர் 14:22 இந்த உபத்திரவங்கள் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில். நீங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்படும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அந்த தேவ பிரசன்னம் தேவ ராஜ்யத்தில் தான் போய் அந்த பிரசன்னம் வந்து முடியுது. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான காரியமாய் அது வெளிப்படும். எபிரேயர் 12:1-2 வாசிங்களேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் இயேசு இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், கல்வாரியில் அனுபவித்த பாடுகள் உங்களுக்கு தெரியும். அந்த பாடுகளுக்கு முடிவு எங்கே இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த பாடுகளில் அவர் கடந்து வரும்பொழுது எங்கே போயிருந்தாராம்? தேவனுடைய வலது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் அது பார்த்தீங்களா? பிலிப்பியர் 3:10-11 வாசிங்களேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில் இயேசு எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். முதல்ல நம்ம வாஸ்த வசனத்தின்படி
அதுக்கப்புறம் அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையும் நான் அறிந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்? பரமபிதாவின் வலது பரிசத்தில் போய் இருந்தார். அந்த மகிமையை நான் தேடி இப்போ போய்கிட்டு இருக்கிறேன்னு யார் சொல்கிறா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மளை பாடுகளின் மத்தியில் நம்ம நடத்தினாலும் ஒரு மகிமை வெளிப்படும். அது என்ன மகிமைன்னு கேட்டால், அந்த மகிமை இயேசுவோடு நாம் என்றென்றும் வீற்றிருக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அல்லேலூயா. அந்த மகிமை உங்களை வழி நடத்தும். உங்கள் பாதைக்கு செவ்வையான காரியங்களை அந்த மகிமை வழி நடத்தும். பிரியமானவர்களே, மத்தேயு 5:11-12 வாசிங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அந்த பாடுகளால் நம்ம என்ன பண்ணோம்? உடைந்து போய்விட்டோம், ஒடிஞ்சு போயிட்டோம், சோர்ந்து அடைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். சில பாடுகள் வந்திருக்கும் போது சிலவங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன தலைவலிக்கே என்ன பண்ணுவாங்களாம், எல்லா விஷயத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சிலச்சமும் நீங்கள் நிறைய பேருங்க, இது எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஒரு வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு. ஹல்லேலூயா. அது வெள்ளூர் பக்கத்தில் சென்னையில் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரொம்ப புதிதாக இருந்தது. தலைவலிக்கா இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லு, இல்லை ஒரு காலில் அடிப்பட்டா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. ஹல்லேலூயா. அது சில நேரத்தில் என்ன ஆகும்னா, சிலவர்களுக்கு போர் அடித்து போயிடும். சில காரியங்கள் சிலவங்களுக்கு போர் அடிச்சிடும். போர் அடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், எதுக்கு கோயிலுக்கு போகணும், எதுக்கு இந்த சண்டே ப்ரேயர் பார்த்துருக்கீங்களா? சண்டே ப்ரேயர் நிறைய பேருக்கு போர் அடிச்சு போயிடும். இந்த யங் அடல்ட்ஸ் பாருங்கள், யங் அடல்ட்ஸில் நிறைய பேருக்கு போர் அடிச்சு போயிடும். ஆனால் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அருமையான சகோதரி இந்து ஜானகி சங்கீதம்லாம் எடுத்தாங்க. உங்கள் யங் அடல்ட்ஸுக்கு சபையின் சார்பில் நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மக்கள் இந்த மாதிரி அதை சங்கீதம் சிலவங்கெல்லாம் புதிதாக வாசிக்கும்போது வாசிட்டு ஓடிடுவாங்க, மாறி மாறி வாசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கர்த்தருக்கு ஆராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவருங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. என் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டு எல்லாம் பண்ணீங்க. என்ன பண்ணுவாங்களாம்? தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணாங்களாம்? இதே ரூட்டில் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் தீர்க்கதரிசிகளோட நீங்கள்லாம் பெரிய ஆட்கள் அப்படிலாம் சொல்லலை. நம்ம நினைக்கிறோம் இந்த பாடுகள் என்ன ஒருவேளை துயரட செய்திருமான்னு யோசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் என்ன பண்ணுமா? உபத்திரங்கள் பாடுகளே இதுக்கு முடிவுரை எங்கே இருக்குது? முடிவுரை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முடிவுரை இங்கே கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு முடிவு இல்லை. பரலோகத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் ஒரு முடிவை வச்சுருப்பார். சோர்ந்து போயிருக்கிறீங்க, எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, அடுத்த வாரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாடுகளின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். அடுத்த வாரம் ஃபங்க்ஷனை கர்த்தர் கிராண்டா நடத்துவார். ஹல்லேலூயா. வாலிபர் சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த பாடுகளின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில் நான் போயிருக்கிறனால என்ன ஆகும், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே என்ன பாராட்டலையே, என்ன அப்ரிஷியேட் பண்ணலேன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைப்பீங்க? இருக்கலாம். நான் இப்படி ஓடுனேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், எனக்கு ஒன்றுமே அப்ரிஷியேஷன் இல்லையேன்னு. ஒரு பிரசங்கியார் இப்படி தான் இருந்தார். ஆப்பிரிக்காவில் ஒரு பிரசங்கியார் போய் பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு 40 வருஷம் ஊழியம் பண்ணாராம். 40 வருஷம் ஊழியம் பண்ணிவிட்டு வயசாகிடுச்சு, அவரால் நடக்க முடியல, முட்டு வலி அதில் மேலே வந்தோன்னே அவர் தன்னுடைய தாயகத்துக்கு அமெரிக்கா தேசத்துக்கு திரும்பி வரும்பொழுது, திரும்பி வரேன்னு சொல்லி யார் அவங்களுடைய அந்த ட்ரஸ்ட்டு அந்த எந்த மிஷின் மூலமாகி போகிறாங்களோ அங்களுக்கு லெட்டர் போடுறாரு. அந்த காலத்தில் விமானம் கிடையாது, கப்பலில் வரும்பொழுது கப்பலில் வந்தோன்னா அமெரிக்கா தேசம் இந்த துறைமுகத்துக்கு வந்தோன்னா அவர் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்களா, என்ன பார்க்க யாராவது வந்திருக்காங்க. இப்போ நம்மளும் ஏர்போர்ட்டில் போயிருக்கிறோம், வீட்டில் யாரும் வரலான்னு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அவர் போய் பார்க்குறாரு, அந்த மேல் தட்டிலேருந்து போய் பார்க்குறாரு, எத்தனை பேர் என்னை வரவேற்க வந்துடுறான்னு பார்க்கும்போது ஹார்பர் ஃபுல்லாக, அந்த துறைமுகம் ஃபுல்லாக ஜனக்கூட்டம். இவர் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்னு ஒரே டயலாக்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் 40 வருடம் உமக்காக ஊழியம் செய்தேன், வைராக்கமாக இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லிட்டு பயங்கர நன்றிலாம் எடுத்துகிட்டு போய் அவருக்கு பெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு இறங்கி ஓடுறாராம். கீழே இறங்கி போகிறாரு. உங்களுக்கு தெரியல கப்பலில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க, அட்லீஸ்ட் இறங்கி யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த படிக்கட்டில் இறங்கி போகும்போது எல்லாரும் இப்படி கப்பலையே பார்த்துட்டு இருக்காங்களாம். இவருக்கு ரொம்ப வருத்தம். கடைசியில் பார்த்தா ஒருத்தங்க கூட இவரை வரவேற்க வரல. இவர் கேட்குற, ஆண்டவரே நான் அப்படி பண்ணேன்னு எப்படி பண்ணேன். இவர் அதில் போய் கேட்குறாராம், இதெல்லாம் அப்போ இவ்வளோ கூட்டம் அப்போ யாரை வரவேற்க வந்திருக்குன்னு. திரும்பி பாருன்றிருக்காங்க. அங்கே அமெரிக்கன் பிரசிடென்ட் அவருடைய ஓய்வு நாளுக்காண்டி அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் போய் அவர் அந்த ஹண்டிங்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு ஜாலியாக வராரு. அவருடைய கட்சிக்காரர்கள் அங்கே அவருக்காண்டி வரவேற்க போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்க போய் நின்று அவங்களுக்காண்டி கைக்கிறேன். இன்னொரு கோஷ்டி கப்பல் பார்க்க போயிருக்கும்.
இவர் உடனே மனம் கசந்து அழுறாரு அங்கே உட்காந்து. ஆண்டவரே, நான் அப்படி பண்ணனே, உமக்காய் 40 வருஷம் என் குடும்பத்தை விட்டு நாங்கள் ஊழியம் பண்ணேன். ஆண்டவர் சொல்கிறார், என்ன தெரியுமா, இது உன்னுடைய ராஜ்யம் அல்லப்பா, இது அந்த பிரசிடென்ட்டோட அவங்களுடைய ஆட்கள், அவருடைய ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். உனக்குடைய ராஜ்யம் எங்கே வச்சுருக்கேன்? நான் மேலே பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் இனிமேல் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை. ஹல்லேலூயா. சில சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே. கண்ணீர் வடிக்கிறீங்க. இதுக்கு என்ன விடிவு? நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு முடிவு எப்படி நடக்கும்? ஒன்றே ஒன்று சொல்ல மாத்திரம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் இயேசு வருவார். நாம் அவரை முகமுகமாய் சந்திப்போம். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய மகிமையை எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களே ஆண்டவரேன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் என் தேவன் துருத்திலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவரையும் அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். உங்கள் கண்ணீர்களை என் தேவன் துருத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனைகள் இருக்கும். வீடு கட்டலையா, கடன் பிரச்சனையா, பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்க முடியலையா, திருமணம் ஆகம் இல்லையா, குழந்தைக்காய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களா, இன்னும் கடன் தொல்லை, வேலையில் உள்ள பிரச்சனை, இக்காம பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்வார்த்தை கேட்காமல் இருக்கிற எல்லா கவலையும், நீங்கள் அவரிடத்தில் அழுது புலம்புகிற ஒவ்வொரு கவலைகளையும், உங்கள் பாடுகளை அனைத்தையும் என் தேவன் தன்னுடைய துருத்திலே வைத்திருக்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. என்ன மகிமை வெளிப்படும் தெரியுமா பிரியமானவர்களே? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை மாற்றங்களை உண்டாக்கி இந்த பாடுகள் நம்மை ஒரு மகிமையாய் வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய பாடுகள் மகிமையை விளங்க பண்ணி நீங்கள் பிரகாசமாய் அவர்கள் மத்தியிலே, மற்றவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பிரசன்னத்திலே நம்முடைய பாடுகள் நித்திய மகிமையை நமக்காக வெளிப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நம்மை பிரகாசிக்க பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மகிமை, நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் அந்த மகிமையின் இடத்தில் வெளிப்படும்படி, உம்முடைய பிரகாசம் என்னில் காணப்படும்படி கர்த்தாவே இந்த பாடுகளின் வழியாய் பொறுமையோடு சகித்து செல்ல கிருபை தாருன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேக பாடுகள் என்னால் தாங்க முடியல, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, நீங்கள் அனுபவித்த வேதனைகள் போதும் போதும். எத்தனை பேர் நீங்கள் அப்படி வேதனையோடு இருக்கிறீங்க பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. கஷ்டம், ஒரு வேலை நிமித்தமாய் பாரம். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைகளை குறித்து ஒரு பாரம், உங்கள் சூழ்நிலைகளை குறித்து ஒரு பாரம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்தை குறித்து உங்களுக்கு பாரம், உங்கள் சுற்றி உள்ளவர்களை குறித்து ஒரு பாரம் இருக்கலாம் பிரியமானவர்களே. இந்த பாடுகள் தற்காலிகமானது. ஹல்லேலூயா. இந்த பாடுகளின் நிமித்தமாய் என் தேவ மகிமை உங்களிடத்தில் வெளிப்படும். உங்களிடத்தில் வெளிப்படுவது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஒரு மகிமையாய் நீங்கள் காணப்படுவீர்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதிகளின் மாத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7வது மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 6 மாதங்கள் எங்களை நீர் கடக்க செய்த உமது மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நீங்கள் வழி இதுவே என்று எங்களை காண்பித்து வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிற உமது மேலான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முறவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற எங்கள் இனபன ஜந்துகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் அவர்களையும் நீர் பொறுப்படுத்தி கண்ணோக்கி உற்று பார்த்து கொண்டிருப்பீர் எங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்கு நீர் காட்டின தயவுகளுக்காய், கிருபைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, மேட்டுமையான எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்தால் தகப்பனே, அதை விட்டு நாங்கள் உமக்கு மகிமை ஏற்படக்கூடிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய நீர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, சபையை நீர் மறுரூபப்படுத்துகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சபையை கரம் பிடித்து நடத்துகிற உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் ஒவ்வொரு குழுக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சண்டே கிளாஸ்க்காக, உமன்ஸ் ஃபெல்லோஷிப்புக்காக, யங் அடல்ட்ஸுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஐடி டீமுக்காக, குக்கிங் டீமுக்காக, இன்னும் மற்றும் சபைக்கு ஒத்தாசையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு இதை செய்வதற்கு நீர் ஒரு சத்துவத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதியின் வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீத போதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் உருவாக்குகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல தகப்பனே, நாங்கள் அல்ல, எங்களுடைய பிரயாசம் ஒன்றும் அல்ல தகப்பனே. உம்முடைய வழி நடத்துதலின்படி பிள்ளைகளை நீ நடத்துகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், எங்களை களிமண் என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும் தகப்பனே. உம்மிடத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, களிமண் ஆனது அந்த குயவனின் கைகளுக்குள் எப்படி அடங்கி இருக்கும் பொழுது ஒரு அழகான, அவன் எண்ணுகிறதான ஒரு பாத்திரம் வளைந்து காணப்படுகிறது போல ஆண்டவரே, உமது கரங்களில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை வளையும் உடையும் கடைசியில் ஆண்டவரே பொன்னாக எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் அனுபவித்த பாடுகள் போதும் தகப்பனே. ஆண்டவரே, பாடுகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையை நீர் காட்டியருளும். அநேக சாட்சிகளை நீர் உருவாக்கும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேலை நிமித்தமாய் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறாத பிள்ளைகளை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும், சபையில் உள்ள சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். வழிநடத்தும். இன்னும் சபைக்கு ஒத்த ஆசையாக இருக்கிற, உதாரணத்துவமாய் கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை கொடுத்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். உமது ஊழியத்திற்கு, உமது நாமத்திற்கு மகிமையாக இந்த காரியங்கள் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் தேவைகளை நீர் விசேஷமாக சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கல்லூரியில் சேர முயற்சிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பண தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை நீர் சந்தியும் தகப்பனே. ஏற்ற மணமகனை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வீடு கட்டு கொண்டிருக்கிற உள்ள பிள்ளைகளுக்குள்ள தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்ப்ப காலத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீர் தேவன் தாமே எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அந்நாளை அந்த நாளில் கடாட்சித்த என் தேவன் அல்லவோ தகப்பனே, இந்நாளில் எங்கள் பிள்ளைகளை நீர் கட்டாட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தவிழுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க பிள்ளைகளையும் சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.